போகிறோம். அந்த ஆப் நேம் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய் இல்லை க்ரோம்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை நம்ம இப்போ பார்க்கலாமா? பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபோட்டோஷாப் ஆப். இந்த ஆப்புக்குள்ள நம்ம இப்போ போகலாம். ஸோ இந்த ஆப் வந்து ஓரளவு ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்குது, எடிட்டிங் பண்ண. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் காய்ஸ் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் ஆப்பு. நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கூட எடிட்டிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் ஆன உடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அலோ ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துருங்க, பெர்மிஷன்ஸு. அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபோட்டோ வரும் பாருங்கள். இதில் வந்து கலர் எஃபெக்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறதே நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நிறைய மாதிரி பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்ல கூட பண்ணலாம், ஃப்ரீ, அப்புறம் நார்மல், கிராம், அப்புறம் ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கலர் வந்து நீங்கள் ஒயிட்டாக காட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒயிட்டாக காட்டிக்கலாம் உங்கள் ஃபேஸை. அப்புறம் நேச்சுரலாக நீங்கள் எப்படி எடிட் பண்ணணுமோ அப்படி பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்பானிஷ் அது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். டோனில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லியாக இருக்கும் ஃபோட்டோஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம நார்மல்லே வச்சுக்குவோம். நார்மலே இருக்குது என்னோடய ஃபோட்டோ. ஓகே, இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்டா இந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த லைட் எஃபெக்ட் வந்து நீங்கள் போடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்கு இல்லையா? இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லைட் எஃபெக்ட் போடலாம். உங்கள் ஃபோட்டோஸ் எதுக்காவது பயங்கரமாக எடிட் பண்ணிவிட்டு லைட் எஃபெக்ட் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லைட் எஃபெக்ட் போடலாம். உங்களுக்கு ஒன் சைட் மட்டும் வேணும்னா ஒன் சைட் பண்ணலாம். பேப்பர் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேப்பரில் எப்படி செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பேப்பர் இது வந்து நம்ம தனித்தனியாக செட் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், நீங்கள் தண்ணி அப்படியே உங்கள் மேலே விழுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது மழை வரும்போது ஏதாவது ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை இதில் எடிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாட்டர் கலர் இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லியாக இருக்கும். இந்த உங்கள் ஃபோட்டோ இப்படி கலர்ஃபுல்லியாக வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஆப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? உங்களுக்கு லைட் எஃபெக்ட் எந்த வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த லைட் எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் க்ராப் இதில் போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரீ சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரிஜினல் சைஸும் வச்சுக்கலாம். இல்லை டிவைஸில் உங்கள் ஃபோன் எப்படி ஃபோன் சைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 1.1 ஃப்ரேம் வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம், ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃப்ரேம் போடலாம். யூடியூப் சேனல் தான் இந்த ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் யூடியூப் சேனல் தான். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரேம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஒரிஜினல் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஃபோட்டோ எவ்வளோ வேணுமோ இப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கு. அப்புறம் இதில் போனீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இதுவும்
லைட் எஃபெக்ட் மாதிரி தான் இது. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். கலர் அப்படியே உங்களோட கலர் அப்படியே கலர்ஃபுல்லாக நீங்கள் கலராக இருக்கிற மாதிரி காட்டுது இந்த ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. நான் இது வைக்கிறேன். அப்புறம் பிளர் எஃபெக்ட் வந்து நீங்கள் போடலாம். உங்களுக்கு வந்து எந்த பிளர் எஃபெக்ட் போடணுமோ அந்த நேம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் போட்ட மாதிரி காட்டுங்க. ஓகேங்களா? லைட்டாக பிளர் எஃபெக்ட் பண்ண மாதிரி ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா 9 பாயிண்ட் இந்த மாதிரி மிட் பாயிண்ட்னால் வந்து இது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோ இதாகும், கொஞ்சம் கலர் இதாகும், அண்ட் பிளர் எஃபெக்ட் கொஞ்சம் இதாகும். பாருங்கள் ஃபோட்டோ வந்து க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இந்த மாதிரி போகுதுன்னா இந்த மாதிரி பெட்டர். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ரவுண்ட்னஸ் இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷேப் நீங்கள் வைக்கிறத பொறுத்து. ஃபோட்டோ பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. பேக் வருது இப்போ ரொம்ப ஃப்ரண்ட்டில் வருது. இந்த மாதிரி ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஜூம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஜூமில் பாருங்கள். எந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஜூமில் வைக்கணுமோ அதை வந்து இப்போ நான் இந்த ஃபேஸை வந்து கொஞ்சம் ஜூமில் வைக்கலாம்னு இருக்கேன். அது பாருங்கள் இப்போது ஜூம் ஆகுதா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ஆட் பண்ணி தருது. எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை சைடில் வைக்கலாம். இப்படி டெக்ஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வைக்கலாம். இது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம். இதை கேன்சல் கொடுத்துலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அண்ட் சைடில் மட்டும் அப்படின்னா சைடில் மட்டும் இந்த சைடில் இருக்க கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எலிஜிமெண்ட் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டிக்கர்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ கிட்ட வைக்கலாம். நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் நல்லாயிருக்கு. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐ கிட்ட வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கரெக்டாக ரொட்டேட்டிங் ஆப்ஷன் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏதாச்சும் வீடியோஸ் எடிட் பண்ணுறாங்க எடிட் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோ எப்படி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் எடிட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மோரில் வேணால் நீங்கள் மோரில் போய் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் ஃப்ரேம் ஃப்ரேம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ். இது வந்து பிளாக் ஃப்ரேமு, இது நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரேம்ஸ் கொடுத்தாங்க மாதிரி இதெல்லாம் வேணுமா வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக் எட்ஜஸ் ஃப்ரேம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ ஆனால் இது பண்ணிக்கலாம். மற்றதுலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இந்த கேலரியிலே வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இது சேவ் டு கேலரியில் சேவ் ஆகிடும். இல்லைன்னா வாட்ஸ்அப்பு இந்த ஏஎம்ஐ அப்புறம் அதர்ஸில் போய் நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சு பண்ணி ஃபோட்டோவை. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இப்போ கேலரியில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து யாருக்காவது அனுப்புறீங்கனாலும் அனுப்பிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு கேலரியில். ஸோ இவ்வளோதான் கைஸ். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் இந்த ஆப், ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் இந்த ஆப் நேம் வந்து. இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நான் அதை பார்த்து நான் என்னோடதை திருத்திக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டான ஆப்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள், நான் அதை பற்றி போடுறேன். அடுத்த ஒரு நல்ல ஆப்போட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.